என் பேர் வெங்கடேஸ்வரு. நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் வந்து 2 இயர்ஸ் வந்து பல்ஸ் டயக்னோஸ் பார்த்துன்னு இருக்கேன். என் கேரியர் க்ரோத்துக்காக நான் வந்து வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலில் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க பேர் என்னம்மா? ஜெயலக்ஷ்மி. உங்களுக்கு எத்தனை நாளாக வந்து உடம்பு சரியில்லை? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நரம்பு ப்ராப்ளம், அப்புறம் சுகர் இருக்கு. ஓகே. பிபி இருக்கு, சுகர் இருக்கு. நாடி பார்த்து நானே சொல்கிறேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, ஃப்ரீ மோஷன் போக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து மண்ணீரல் வந்து வேலை செய்யலை. உங்களுக்கு இது வந்து பல்ஸில் பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சரி சார். இப்போ நீங்கள் எந்த டயத்துக்கு சாப்பிட்றீங்க? டைமிங்கு டயத்துக்கு சாப்பிட்றேன் சார். காலையில் 9 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவேன், சாயந்தரம் 7:30 மணிக்கு சாப்பிடுவேன். சரி. டேப்லெட் போடுறீங்களா? கரெக்டாக டயத்துக்கு போடுறீங்களா? பிபி சுகர் எல்லாம் டேப்லெட் போடுறீங்களா? டேப்லெட் போட்டு இருக்கேன். டீ எத்தனை சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு? ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் சார். காலையில் தான் சாப்பிடுவேன். கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு வேலையா 2 வேலையா? ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் சார். சர்க்கரை இல்லை சார், நாட்டு வெல்லம் போட்டு. நாட்டு வெல்லம்லாம் சாப்பிடக்கூடாது, பனை வெல்லம் தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து நாட்டு வெல்லம் சாப்பிட்றாங்க, பனை வெல்லம் தான் சாப்பிட்ணும். எத்தனை வருஷமாக இருக்குது சுகரு? இருக்கு சார், 8 வருஷமா இருக்கு. 8 வருஷமாக இருக்குது. 8 வருஷம் மேலே. எவ்வளோ இருக்குது? 8 வருஷமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்கா, இல்லைன்னா 400 அப்படி இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கா? கம்மியாக தான் இருக்குது சார். எவ்வளோ இருக்குது? ஒரு 300 இருக்கு. 300 வந்து கம்மியாக உங்களுக்கு? 300 தான் இருக்குது சார். 300 வந்து அதிகம்தான். ரொம்ப யோசிப்பீங்களா? இல்லை சார். ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜீரணம் ஆக மாட்டேங்குது, ஃப்ரீ மோஷன் போக மாட்டேங்குது. அவர் தூக்கம் வருதுங்களா நல்லா? தூக்கம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. தூக்கம் வந்து இப்போ வந்து இதில் வந்து பல்ஸ் டயக்னோஸில் வந்து 5 ரகம் இருக்குது சுகரு. சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும், தூக்கம் வருது. சில பேருக்கு வந்து தூக்கமே வராது, யூரின் போயினே இருப்பாங்க. இன்னொரு ரகம் வந்து ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டா பசி எடுத்துனே இருக்கும். அதில் வந்து சில இல்லை அதில் வந்து சிம்டம்ஸ் சொல்கிறேன். சில பேர் வந்து எனக்கு பசி எடுக்குது, ஜீரணம் ஆகுது, எனக்கு சுகர் கிடையாதுன்னுவாங்க. சில பேர் வந்து பாதம் எரிச்சல் வரும். நம்ம உடம்புல வந்து 12 ஆர்கன்ஸ் இருக்குது. ஒரு ஆர்கன் வந்து ஒரு டைம் வந்து வேலை செய்யும். நம்மளுக்கு இருக்கிறது வந்து 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் வந்து ஒரு ஆர்கன் வந்து 2 ஹவர் வேலை செய்யும். அது வந்து நம்ம ஸ்டமக் வயிறு வந்து 7லேருந்து 9 மணி நேரம் வேலை செய்யும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிட்டு அதுக்கு மேலே வந்து 9 11 மணிக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி. அப்புறம் 1 மணிக்கு சாப்பிடணும். டீ ரொம்ப சாப்பிடாதீங்க. பிளட் ஃப்ளோலாம் கம்மியாக இருக்குது. வேறு என்ன உடம்பு சரியில்லை? இடுப்பு எல்லாம் இல்லை சார். இந்த கை தான் கொஞ்சம் வலி. அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. வீடு எங்கேருந்து வரீங்க? செவ்வாப்பேட்டேருந்து வரீங்க. எத்தனை பசங்க? ஒரு பையன் 2 பொண்ணு. சரி. யார் பார்த்துக்கிறாங்க? நல்லா பையன் தான் பார்க்குறாரு. சரி. வந்து நீ வந்து கரெக்டாக சாப்பிடுங்க டயத்துக்கு. சரி. 9 மணிக்கெலாம் தூங்கணும். சீரியலெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. சரி. அதனால் சீரியல் பார்த்தோன்னா பிபி சுகரெல்லாம் ஏறும். சரி. ஏன்னா சீரியல் என்ன நடக்குதோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதுலேயே வந்து முழுங்கிடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மண்ணீரல் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போது எத்தனை திருப்பி வந்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் வரணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் தரேன் நான். சரி. இப்போ சாப்பாடு வந்து எப்படி சாப்பிட்றீங்க? இந்த காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன்.
மத்தியானம் இல்லை நல்லா மென்று சாப்பிட்றீங்களா? இல்லை சார். நல்லா மென்று சாப்பிட்ணும். சாப்பிடும்போது கூலாகணும். சரி கூலாகும்போது தான் நம்ம வயிற்று உள்ளே போயிட்டு ஜீரணம் கரெக்டாகும். சரி நம்ம அப்படியே முங்கிட்டோம்னா செரிமானம் ஆகாது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே சாப்பிட்றோம். சாப்பிடும்போது நம்ம வயிறு வந்து 2 ஹவருக்குள்ளே ஜீரணம் ஆகணும். நம்ம அப்படியே சாப்பிட்றனால வந்து 4 ஹவர் 5 ஹவர் ஆகும். அதனால தான் டைஜஷன் ப்ராப்ளம் வருது. சரி அதனால நல்லா மென்று சாப்பிட்ணும். சரி சரி தண்ணி வந்து 3 லிட்டர் குடிக்கணும். சரி 3 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கூடாது. 200 ml அந்த மாதிரி சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் பிஃபோராக தண்ணி குடிச்சிடுங்க. சரி அது மேலே தண்ணி சாப்பிடாதீங்க. சரி சாப்பிட்ட பிறகு 1 ஹவர் கழிச்சு சாப்பிடுங்க. டெய்லி ரெகுலராக வாக்கிங் போகணும். சரி சார். பாக்கி போகிறோம் சார். டெய்லி வாக்கிங் போங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? காலைல 7 மணிக்கு வச்சுக்கணும். 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. ஓகே. அப்புறம் டீ? காலைல போகிறது இல்லை சார். சாயந்தரம் தான் போகிற வாக்கி. காலையில் போகணும். 2 வேளை போகணும். சரி 2 வேளை போனால் தான் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். சரி. டெய்லி எத்தனை ஹவர் வாக்கிங் போகிறீங்க? 1 ஹவர் போகும் சார். ஓகே. காலையில் 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவர் போங்க. காலையில் கூட ட்ரை பண்ணுங்கள். சரி சார். ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சிட்டு சரி சார். போகிற மாதிரி போனால் தான் நம்மளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் இன்னும் ஆக்டிவாக இருக்கும். சரி சார். சரிங்களா? சரி சார். இந்த கைதான் சார் வலிக்குது. சரி. வேலை ஓகே. அதை ட்ரீட்மெண்ட் தரதுக்கு இந்த கையில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னு தெரியுது.